அவங்களே வந்துட்டாங்களே. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன், நீங்க கவலையே படாதீங்க. அதெல்லாம் தெரியும், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். நானும் தான். ஆமா, கல்யாண பொண்ணு அதுதானே? ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நீங்க கல்யாண பொண்ண பார்த்ததே இல்ல. இவங்க தான் கல்யாண பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமானா அப்படியே முகத்துல ஒரு களை வந்துரும், அழகாயிடுவாங்க. இங்க இருக்க லேடிஸ்லயே அழகா இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான். அப்ப இவங்க தானே கல்யாண பொண்ணு? சூப்பர். அச்சோ, போங்க, வெக்கமா இருக்கு. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் போயிடும். நான் மெஹந்தி போட ஆரம்பிக்கிறேன். கல்யாண பொண்ணு, மருதாணி சவக்கிறதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எப்பவுமே மருதாணி வைக்கும் போது மனசுக்கு பிடிச்சவங்கள நினைச்சுக்கணும். அப்பதான் நல்லா செவக்கும். ரொம்ப நாள் கையிலேயே இருக்கும். பரவாயில்லையே, நீங்க நிறைய சங்கதி வச்சிருக்கீங்க. இன்னும் 2 டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. டிப்ஸ்? ஏமா, நான் மெஹந்தி வைக்க வந்திருக்கேனா டிப்ஸ் கொடுக்க வந்திருக்கேனா? சரி சரி, நீங்க மருதாணியே வைங்க. ஐயோ, ஏமா இவன் எதுக்கு பக்கத்துல வர்றான்? மூதேவி, உன்னையும் உன் குரலையும் கேட்டா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. யோ, என்ன எங்க நீ பாத்திருக்க முடியும்? அதெல்லாம் பாத்திருக்க மாட்டேன். எங்க அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. ஏமா, முகத்தை தானமா பாக்கணும்னு சொன்னேன். எங்க குலத்துல வெளியாளுங்களுக்கு முகத்தெல்லாம் காட்ட மாட்டோம். சரி சரி, நல்லா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும். டேய், என்ன கைய பிடிக்கிற? உனக்கு மெஹந்தி போடணுமா வேண்டாமா? யார் இந்த பையன் என் கைய பிடிக்கிறான்? உன் முகரைக்கு அன்பு செல்வி வர லவ் பண்றியா நீ? இன்னைக்கு இருக்குடா உனக்கு. இரு. இல்ல, அதுல மெஹந்தி இருக்கான்னு பார்த்தேமா. வேற இருக்கு எல்லாம் உள்ள இருக்கு. ஏமா இப்ப நீ வரியா இல்லையா? இவன் தொல்லை தாங்க முடியல. பொண்ணுங்களே பார்த்தது இல்ல போல. எப்படி பாக்குறான் பாரு. அவங்கதான் கூப்பிடுறாங்கல்ல, போமா. வாக்கா, வாங்க வாங்க, நம்மளும் போலாம். எப்படிதான் மருதாணி வைக்கிறாங்கன்னு பாக்கலாம். வாமா, வந்து உட்காரு. வணக்கம். கல்யாண பொண்ணுக்கு எந்த மாதிரி டிசைன்ல மருதாணி வைக்க போறீங்கம்மா? இந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் மருதாணி வைக்க போறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் பேசாம இருங்க. பேச மாட்டோமா, பாக்கலாம் எப்படி போடுறான்னு. அன்பு, கொஞ்ச நேரம் கைய அசைக்காம வைமா.
பார்த்தா சந்தேகமா இருக்கே. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. என்னம்மா கண்ணு நல்லா வச்சிருக்கனா? சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே, நல்லா சூப்பரா தான் வரையறீங்க. இதே மாதிரி அர்ஜுன் மாமா எனக்கு மருதாணி வச்சு விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அர்ஜுன் மாமா எங்க இன்னும் காணோம்? என்னடி ரொம்ப யோசிக்கிற? இல்லக்கா, நானும் மருதாணி வச்சுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இப்ப எதுக்கு உனக்கு மருதாணி? ஏன் நான் மருதாணி ஏன் வச்சுக்க கூடாது? அது அது வெச்சுக்கோ, ஆனா இப்ப வேணாம். அதான் ஏன்? ஏய், இது எனக்குடி. உனக்குதான். அதுக்காக நான் வச்சுக்க கூடாதா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன் கல்யாணத்தப்ப யாரும் மருதாணி வச்சுக்க கூடாதா? நீ பேசாம இரு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அக்கா, எனக்கும் இதே மாதிரி அழகா மருதாணி வச்சு விடுங்க. இல்லம்மா, இப்பெல்லாம் வைக்க முடியாது. ஏன்? கல்யாண பொண்ணுக்கு வச்சதுக்கு பிறகு வேற யாருக்கும் வைக்க கூடாதுமா. இதே என்ன புது ரூல்ஸா இருக்கு? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எங்க வழக்கம் அப்படிதான். இன்னொரு நாளைக்கு வந்து உனக்கு அழகா வச்சு விடுறேன், ஓகேவா? அப்ப இன்னைக்கு இல்லையா? ஐயோ, வைக்க கூடாதுமா. நீ மருதாணி எல்லாம் நல்லா தான் போடுற, அப்படியே முகத்தை கொஞ்சம் காட்டலாம். ஆமா, காமிப்பாங்க. எப்ப பாரு அலைஞ்சுக்கிட்டே இருக்க, போட. ஏண்டி, அதான் அவங்க அப்பவே சொன்னாங்கல்ல, சும்மா ஏன் அவங்கள தொந்தரவு பண்ற? என்னம்மா, மருதாணி நல்லா சவுக்குமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வெச்சது யாரு? நால கை செவந்து அழகா வரும். நாளைக்கு எல்லாரும் அப்படியே அசந்து போக போறீங்க பாருங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். என்னங்க? தேங்க்யூங்க. வரேன் சார். வரேன். ஏய் மெஹந்தி, என்னடா? போன் நம்பர் கொடுத்துட்டு போறேன். 100. நான் வரவா? என் செல்லம் ஜுஜு அழகா இருக்க. டேய் நவுறா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் மாட்டி விட்டுறியா? சரிங்க அத்தை. வாவ், அக்கா செமையா செவந்திருக்கு. அம்மா, ஏய் என்னடி? இங்க வந்து பாரேன். அக்கா வாக்கா வா. எங்க? அம்மா இங்க பாருமா, அக்கா கை எவ்வளவு அழகா செவந்திருக்கு. என் பொண்ணு தேவத, அவளுக்கு எல்லாமே அழகாதான் இருக்கும். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த ஆன்ட்டியோட நம்பர் வாங்கியிருக்கணும். ச்சே, தப்பு பண்ணிட்டேனே. எதுக்குடி? அவங்க தானே அக்காவுக்கு இவ்ளோ அழகா மருதாணி போட்டு விட்டாங்க. இத போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல. அத்தை, நான் சிலிண்டரை மாத்திட்டேன், தோட்டத்துக்கு போறேன். சரிப்பா. ஏய், பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு, நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன், சரியா? ஸ்வேதா, நீ என்ன கேட்ட? அந்த ஆண்டியோட நம்பரா? ஆமாக்கா, எனக்கு அந்த ஆண்டியவே தெரியும். ஐயோ, அப்படியா? சூப்பர்க்கா. அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லுக்கா, எனக்கும் மருதாணி போடணும். திரும்ப வரணுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்க இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுன் கிட்ட சொல்லி அவங்கள புடிச்சிட்டு வர சொல்றேன். ஐயோ என் செல்ல அக்கா, அவங்கள சீக்கிரம் வர சொல்லுக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா? உன்ன ஏய் வசு, வா வசு. இன்னைக்கு காலையில இருந்து ஒரே மசமசன் இருக்கா, எதுவுமே கிளியரா தெரியவே மாட்டேங்குது. யாருக்கு? உனக்கு. கண்ணு சரியா தெரியல, சும்மா கதை விடாதயா. இல்ல வசு, நிஜமா தான் சொல்றேன், பாக்குற எல்லாமே சகப்பா தான் தெரியுது. இப்ப கூட பாரு,
உன் கையில சிகப்பா ஒரு டிசைன் தெரியுது. இது சிவப்பான டிசைனா தெரியுதா? ஏய், ஓவரா நடிக்காத. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாயா தைரியம். மாறு வேஷத்துல வந்து மருதாணி வச்சு விட்டுட்டு இப்ப இங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நீ ரொம்ப ஷார்ப். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பாக்குறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பொம்பளைக்கு தன்னை தொடுற கை ஆம்பளை கையா பொம்பளை கையான்னு கூடவா தெரியாது? அது அப்பவே உனக்கு தெரியும்னா நீ ஏன் அதை யார்கிட்டயுமே சொல்லல? தோணுச்சு. அப்புறம் தேவையில்லாம ஒரு உசுறு போவேனாமேன்னு விட்டேன். நான் சொல்லிருக்க கூட வேணாம். ஒரு கண்ணை காட்டியிருந்தாலே போதும், உன்னை அடிச்சு கொண்டிருப்பாங்க. போனா போது பாவம் தான் விட்டேன். இனிமே இந்த மாதிரி கேனத்தனமா எதுவும் பண்ணாத. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. மசு, நமக்கு கல்யாணம் ஆனப்போ பொண்ணு நீதான் தெரியாம தாலி கட்டின. அதனால அப்போ உனக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல வசு. அதையெல்லாம் இப்ப பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு புடவை எடுத்து கொடுத்து மருதாணி வச்சு விட்டு ஒவ்வொன்னா செஞ்சு அழகு பாக்குறேன். உனக்கு எந்த குறையும் இருக்க கூடாது வசு. அதனாலதான் எல்லாத்தையும் என் கையால உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்க நல்லா உருக்கமா தான் இருக்கு. ஆனா தப்பான இடத்துல வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. முதல்ல நான் உன் மனைவியே இல்ல, இன்னொருத்தனுக்கு மனைவி ஆக போறவ. என்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? வசு, நீதான் வசுன்னு கூடிய சீக்கிரம் உனக்கும் இந்த உலகத்துக்கும் புரிய வைப்ப. அப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படியே பேசிக்கிட்டு கூடிய சீக்கிரம் பித்து புடிச்சுதான் அலைய போற. கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா அங்கேயும் வந்து நின்றாத. அப்பெல்லாம் எங்க வீட்டு ஆளுங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதையும் பாப்போம் வசு. உன்கிட்ட எல்லாம் யாரும் பேசவே முடியாது, போ. ஏய், பாய் பாய். என்ன அர்ஜுன் சார், வீட்டு பக்கம் ஆளைய காணோம். வாங்க சார். எங்க சார், இங்கே வேலை சரியா இருக்கு, அதனாலதான் வர முடியல. சும்மா சொல்லக்கூடாது அர்ஜுன். வேலைக்காரனா நடிக்க வந்தீங்க, நிஜ வேலைக்காரனாவே மாறிட்டீங்க. கார்த்திக் சார், காதல் ஜெயிக்கணும்னா கஷ்டங்களை தாங்கிதானே சார் ஆகணும். உங்க லட்சியம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்ன சார் பண்றது, இதுக்காக நிறைய கஷ்டங்கள்லாம் பட வேண்டியது இருக்கு. பாப்போம் சார். என்ன சார், என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல அர்ஜுன், கூடிய சீக்கிரமே உங்க திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பரிசு தரலான்னு நினைக்கிறேன். தரேன், கூடிய சீக்கிரமே தரேன் அர்ஜுன். சரிங்க சார், வீட்டில் நிறைய வேலை இருக்கு, மாடுங்களுக்கு வேற தண்ணி காட்டணும். நான் போயிட்டு வரேன் சார். பை சார். ஓகே. டேய் அர்ஜுன், உன் டிராமாவை நிறுத்தவே மாட்டியா? இப்பயே விட்டா நீ சொன்னதை சாதிச்சிருவ. அதுக்கு முன்னாடி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. ஹாய். இப்படி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். யோ, இங்க என்னையா பார்வை? மரியாதையா உன் வேலையை பாரு.
அதை விட்டுட்டு என்ன பாத்துக்கிட்டு இருந்த அப்புறம் மரியாதை கெட்டுரும். வசு, என் வேலையே உன்னை பாக்குறதுதான். ஹோ, என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? வா, வந்து இதை அப்படியே எங்க வீட்டுல சொல்லு. உனக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் அவங்க செஞ்சு அனுப்புவாங்க. வசு, நான் ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியாத அளவுக்கு உன் வீட்டுல உள்ளவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் தானே. நீ கேடிதாயா, அதான் மாப்பிள்ள மூலமா உள்ள வந்திருக்க. இத பாரு, மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துதான் உன்னை இன்னும் வீட்டோட வச்சிருக்காங்க. இல்லனா உன் கதை கந்தல் தாண்டி. என்ன வசு, எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு சொந்தக்காரங்க தானே. இரு, ஒரு பள்ளி அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கு, அது யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நசிக்கிறேன். நடிக்காத நடிக்காத. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அன்பு செல்வியவே சைட் அடிப்பேன். யார் இவன்? என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியலையே. என்ன ஆச்சு உனக்கு? வசு, அதுவும் அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு இருந்துகிட்டு உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். சைட் அடிக்கிறான் உன்ன. கேளு என்னன்னு. என்னது? என்ன சைட் அடிச்சியா? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? அதானே, ஊர்ல வேற பொண்ணு இல்லையா உனக்கு? இவள சைட் அடிச்சிட்டு இருக்கா. சந்துல சிந்து பாடுன மொண்டைய உடைச்சிருவேன். சரி சரி சரி, கேளு. யாரா நீ? எதுக்கு மறைஞ்சு நின்னு என்ன சைட் அடிச்ச? வசு, ஏன் வசு இவ்வளவு அராஜகம்? தம்பி உன்னை பார்த்து ஏதோ சொல்ல ஆசைப்படுறான், அதுக்குள்ள அடிக்க வந்தா இதெல்லாம் அராஜகமா தெரியல. டேய் இங்க பாரு, நீ மேடத்துட்டு ஏதோ சொல்லணும், அத சொல்றான். சரி சொல்றா. என் பேரு பரத், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். சரி சொல்லு. இவரு சட்டைய பிடிச்சிருக்காரு, கொஞ்சம் கையெடுக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சட்டை கசங்குது. பள்ளி. ஓகே சரி சரி, இப்ப சொல்லு. அப்படி என்னதான் என்கிட்ட பேசணும், சொல்லு. எல்லாம் காதல் விவகாரம் தான் மேடம். என்னது காதலா? எத்தனை பேரா இப்படி கிளம்பி இருக்கீங்க? ஏற்கனவே ஏன் பஞ்சாயத்தே முடியல, இப்ப நீ யாரும் புதுசா வந்திருக்க? நீ சார் 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 சார், நான் லவ் பண்றது இவங்களே இல்ல, இவங்க சிஸ்டர் ஸ்வேதாவை தான் லவ் பண்றேன். ஸ்வேதாவையா? என்னது? ஸ்வேதாவை லவ் பண்றியா? இது அவளுக்கு தெரியுமாடா? தெரியாது மேடம், இது ஒன் சைடு லவ். அப்ப நான் அதுக்கு தூது போணுமா? ஐயோ, இது அதை விட மோசமாச்சே. என்ன மேடம் மோசம்? உங்க தங்கச்சிக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்து அத அவங்க கிழிச்சு போட்டு, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போய் லோ லோ லோன்னு அலைஞ்சு, அவங்க என்ன செருப்பால அடிச்சு, அது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன ஆள வச்சுலாம் அடிச்சு, அதுல உங்க தங்கச்சிக்கு என் மேல ஒரு கருணை வந்து அதுவே ஒரு லவ் ஆகி, நாங்க யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயாவது மூட்டை தூக்கியாவது உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்திருவேன்னு அப்படி இப்படின்னு நான் சொல்லி தாலி கட்டி கஷ்டப்படுறத விட அவள. நிப்பாட்டு நிப்பாட்டு. எதுக்கு இப்படி அடுக்கடுக்கா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? ஓவரா பேசாம என்ன சொல்ல வரையோ அத சுருக்கமா சொல்லு. இல்ல மேடம், அவ்வளவு கஷ்டப்படுறத விட உங்க தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஏய், நீ யாரு, எந்த ஊரு எதுவுமே தெரியாது, இப்படி திடீர்னு வந்து நின்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? மேடம், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையிலயும் இருக்கேன், இந்த ஊர்லயே எனக்கு கொஞ்சம் நல்ல பலன்லாம் இருக்கு மேடம். வசதியில உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் மேடம். எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா உடனே உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்துருவாங்க. அப்போ கேட்க சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? இல்ல மேடம், எல்லாம் ஒரு அறிமுகத்துக்காக தான். இப்போ உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னா அங்க யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட வந்தேன் மேடம். நீங்க தான் மேடம் எப்படியாவது சிபாரிசு பண்ணி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வசு, வர வர உன் லெவல் வேற மாதிரி போகுது. லவ் மேட்டர்லாம் பஞ்சாயத்துக்கு ஓங்கிட்ட தான் வருது. கூடிய சீக்கிரத்துல ஒரு லவ் அசெம்பிளி ஆயிடுவோம் போல இருக்கே. ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். இத பாரு, நீ கேக்குறதுக்காகலாம் எங்க வீட்டு பொண்ணு தூக்கி அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் போக நாங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளு. பிரச்சனையாச்சு அடிதடியெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா. ஆமாப்பா, ரொம்ப வயலண்டான ஃபேமிலி. நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். சொன்னா கேளு,
தேவையில்லாம இந்த குடும்பத்துல மாட்டிக்காத, ஓகேவா? நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் சரி, நான் ஸ்வேதாவெல்லாம் மறக்க மாட்டேன். அவ தான் என் ஒய்ஃப். ஸ்வேதாவை மட்டும் எனக்கு கட்டி வச்சீங்கன்னா அவளை காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன் மேடம். யோசிக்காதீங்க மேடம், ஓகே சொல்லிடுங்க மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். ஸ்வேதானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.